இந்த சாப்டர் 8 பர்ஹித் ஜீவோ, இந்த சுதந்திரமாக வாழ்கிறது, இது இந்த போயமோட புக் பேக் எக்ஸசைசஸ் ஆல்ரெடி ஒரு செட்டு போட்டிருக்கேன். இது வந்து அடுத்த செட்டு, ஐ திங்க் இதோட முடிஞ்சிடும் ஆல் த புக் பேக் எக்ஸசைசஸ். இது வந்து கிளாஸ் 4 அமிர்தா ஹிந்தி பாட்மாலாவோட சாப்டர் 8 ஓட புக் பேக் எக்ஸசைசஸ். ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சினானிம்ஸ் பார்க்கலாம். சமான் அர்த்தவாலே ஷப்து லிக்கியே, ஒரே அர்த்தம் இருக்கிற வேர்ட்ஸ் வந்து எழுதுங்கன்னு சொல்லியிருக்காங்க. தருவர்னா மரம், மரத்துக்கு விருக்ஷ் அப்படின்னு எழுதணும். அடுத்து சந்தானா 3, சந்திரமானு சொல்லலாம். ஆர் ராகேஷ், ஓகே, ராகேஷ்னாலும் சந்திரன் தான், ஓகேயா, ராகேஷ்னும் நீங்கள் எழுதலாம். பாதல்னா கிளவுட்ஸு, அதுக்கு மேக கூட்டம், மேகுன்னு எழுதுங்க. அது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு இதை போட்டிருக்கேன். ஷீத்தல்னா குளிர்ந்த, ஷீத்தல் பானி, குளிர்ந்தனா என்ன, டண்டா, ஓகேயா, டண்டானா குளிர்ந்த, டண்டா பானி ஜில்லு வாட்டர், ஓகே. அடுத்து ஜல்லுனா பானி, ஜல்லுனா தண்ணி, பானின்னு ஈஸியாக எழுதிடலாம். நப்புனா என்ன, நப்புனா வானம், வானத்துக்கு ஆகாயம், அது ஞாபகம் வச்சு ஆகாஷை பிடிச்சி எழுதிடுங்க, ஓகேயா. ஸோ சினானிம்ஸ். அடுத்து என்ன, இது என்னது, दिए गए शब्दों को सही जगह पर लिखिए. ஸ்திரீலிங் எது புல்லிங் எதுன்னு இந்த வேர்ட்ஸை வந்து பிரித்து எழுதணும். இதில் ஸ்திரீலிங்னா என்ன, ஆண்பால் பெண்பால் மாதிரி, ஓகே. ஸ்ரீலிங்னா பெண்பால், புல்லிங்னா ஆண்பால், ஓகே, ஜெண்டர் எழுதணும். பசு, காய் வந்து ஆக்சுவலாக ஸ்திரீலிங் தான், ஓகேயா. பைல் தான் வந்து புல்லிங், பசுமாடு எருமாடு சொல்லுவோம்ல, பைல்னா எருமை, ஓகே, அது வந்து புல்லிங். காய் வந்து பசுமாடு, சாரி வாட் இஸ் தட், ஸ்ரீலிங். தருவர் மரம் வந்து ஆக்சுவலாக புல்லிங், பாதலும் புல்லிங் தான். தர்த்தி பூமி தாயின்னு தான் சொல்லுவோம், அதனால அது வந்து ஸ்திரீலிங். ஜர்னா அருவியும் வந்து நம்ம பெண்களோட தான் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுவும் ஸ்திரீலிங் தான். அடுத்து கிர்னே வந்து ரேஸ் இல்லையா, ரேஸும் வந்து ஸ்திரீலிங்கில் தான் வரும், ஓகேயா. நெக்ஸ்ட் வந்து ஆன்டனிம்ஸ். உல்டே அர்த்தவாலே ஷப்து லிக்கியே, உல்டாவான அர்த்தம் தர்ற வேர்ட்ஸ் வந்து எழுதுங்க. ஆப்போசிட் வேர்ட்ஸ், ரைட் ஆன்டனிம்ஸ், ஓகே. ஹித் கர்னானா என்ன, ட்ரபிள் பண்ணுறது இல்லையா, அதுக்கு வந்து அஹித் கர்னா, ஈஸி, முன்னாடி போடுறது அஹித். அடுத்து தேனா கொடுங்க, லேனா வாங்குங்க. ஷீதல்னா என்ன, குளிர்ந்த. உஷ்ணமான, ஹாட்டான, குளிர்ந்த ஹாட்டான, கோல்டு ஹாட், ஓகே. தர்த்தினா பூமிக்கு மேலே ஆகாயம், ஆகாஷ். அம்ருத்னா அமிர்தம், அமிர்தத்துக்கு ஆப்போசிட் விஷ, ஓகே, அம்ருத் விஷ. அப்புனா என்னோடது, பராயா இன்னொருத்தரோடது, ஓகேயா. நெக்ஸ்ட் दिए गए शब्दों से नए शब्द बनाइए, கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சு புது வேர்ட்ஸ் உருவாக்குங்கன்னு சொல்கிறாங்க. மேக் நியூ வேர்ட்ஸ் வித் கிவன் வேர்ட்ஸ் உருவாக்கலாமா. ஷீத்தல்னா குளிர்ந்த, இதுலேருந்து என்னென்ன வேர்ட்ஸ் வச்சுக்கலாம், ஷீத்துன்னு சொல்லியிருக்காங்க, ஷீலுன்னு சொல்லியிருக்காங்க, தல்லுன்னு சொல்லியிருக்காங்க, லத்துன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, நாமும் அது மாதிரி உருவாக்கலாம். சமானுக்கு வந்து வெறும் மாவும் இன்னும் சேர்த்து மனம். அடுத்து சன்னுனா இல்லைன்னு சொல்கிறதுக்கு. மான்னா மதிப்பாக இருக்கிறது. நாம், இது திருப்பி போடுங்க. நாம் வராதியா, ஏன்னா நான் தான் இருக்குது, ஸோ இது வராது, வெறும் நான் தான் இருக்குது, நான் இல்லை, ஓகே. ஸோ 3 வேர்ட்ஸ் உருவாக்கியிருக்கோம். அதே மாதிரி மகானில் வந்து இதுலேயும் மண் வருது, மனம் இல்லையா. அதுக்கப்புறம் மான் வருது, மானும் வராதியா, பிகாஸ் தான் இருக்குது, திஸ் இஸ் ஆல்சோ தப்பு, ஓகே. மான் வராது, ஓகே. மண் வரும், ஓகே, மண் வரும். அப்புறம் ஹம் வரும், ஹாம் தான் வரும், இதுவும் தப்பு, ஹாதனை இருக்கு, ஓகேயா. ஸோ மண் ஒரு வார்த்தை தான் கண்டுபிடிச்சிருக்கேன், மண். அதுக்கு அடுத்து ஹாம், இதுக்கு அடுத்து என்ன வேர்ட்ஸ் வரும்னு தெரியல. மண் ஒன்று தான் கண்டுபிடிச்சிருக்கேன் நான், ஓகே. வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் பார்க்குறேன், ஓகே, செக் பண்ணணும், ஓகே.
ஓகே, ஸோ இதோட ஐ திங்க் புக் பேக் எக்ஸசைசஸ் முடியறது. எதோடது? இந்த போயம் பர்ஹித் ஜியோ, சுதந்திரமாக வாழ்கிறதுக்கான போயம் ரிட்டன் பை ராம் பரோசே குப்த் ராகேஷ். ஓகே, தேங்க்யூ.